திருச்சி தெற்கு மாவட்ட திமுக சார்பாக சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் விஎன் நகர் பகுதியில் வார் ரூம் திறக்கப்பட்டது. தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அலுவலகத்தை திறந்து வைத்து வருகை பதிவேட்டில் கையெழுத்திட்டார். மூன்றுக்கும் சேர்த்து சொன்ன இலக்கு என்பது 30% பேரை நம்ம உறுப்பினராக சேர்க்கணும்னு சொன்னால் அந்த கணக்கின் அடிப்படையில் தலைமை கழகத்தில் நாங்கள் வாங்கப்பட்ட பாரம் மட்டும் 10,000 பாரம் வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேரை உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் அதற்கான அந்த விதத்தில் இது வரைக்கும் 1,72,000 பேர் பாஸ் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் மிக விரைவாக நானும் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இங்கே வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொருத்தருமே இளைஞர்களிலிருந்து முதியவர்களிலிருந்து மகளிர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரவு முழுவதும் அவங்க என்னென்ன அந்த பணிகள் செய்கிறாங்க அதெல்லாம் வந்து உடனடியாக எனக்கு வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணலாம் பார்க்கும்போது சும்மா சொல்லலை. தேர்தல் காலம் அப்படி வந்துருச்சுன்னா திமுகக்கான பெரிய வேலை செய்யணும். தலைமை ஒன்று சொல்லிடுச்சு, ஒரு மாவட்ட கழகம் ஒன்று சொல்லிடுச்சு, அடுத்தபடியாக அதுக்கு சேர்ந்து எல்லாருமே உழைக்கிறாங்க. ஒரு பெரிய பெருமையாக இருக்கின்றது. ஊர் கூடி தான் சேர்ந்து அந்த எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய குடும்பம் ஒட்டுமொத்தமாக அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மிக விரைவாக எங்களுடைய தலைமை உங்களுக்கு தந்திருக்கின்ற அந்த இலக்கை நாங்கள் வந்து எட்டியிருக்கோம். அது மட்டும் எங்களுடைய இலக்கு அல்ல, அதை தாண்டி 30% தலைமை சொல்லிச்சு 30% அப்படி விடக்கூடாது, இன்னும் அதிகப்படியாக சேர்க்க வேண்டும். அதற்கு கூடுதலாக பாரத்தை நீங்கள் வாங்கி வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். அது ஒரு வகையான ஒரு ஏற்பாடு தான் இந்த வார் ரூமும். ஸோ இந்த வார் ரூம் மூலமாக எங்களுக்கு ஐடி விங் மூலமாக என்னென்ன கருத்துக்கெல்லாம் இங்கே சொல்லப்படுகின்றதோ, இங்கே என்னென்ன மெசேஜ்லாம் அனுப்பப்படுகிறதோ அது சார்ந்தும் அதை உடனடியாக அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த வாரம் மிக பயனுள்ளதாக அமையும். தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக திட்டங்களை சொல்லி ஏதாவது பண்ண மாட்டாங்க, நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதிமுக சரி, எதிர்கட்சியாக இருக்கிறவங்க வந்து இன்றைக்கி அந்த நிலைமைக்கு தான் நாங்கள் வந்து இது செஞ்சுருப்போம், நாங்கள் வந்து அதை செஞ்சுருப்போம் என்று சொன்னார்கள். எல்லாமே எங்கே நிற்கிறதுன்னு சொன்னால் மக்களுடைய நம்பிக்கை தான் நிற்கிறது. யார் செய்வார்கள், இது வரைக்கும் யார் சொல்லியிருக்காங்க, யார் செய்வார்கள் இன்னைக்குன்னு அந்த நம்பிக்கை. இப்போ நாங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதிகள் நாங்கள் கொடுத்துருக்கோம், ஒவ்வொன்றா படிப்படியாக நிறைவேற்றிருக்கின்றோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அடிக்கடி சொல்லலாம், ஒட்டுமொத்தமாக நான் எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி விட்டேன் என்று நான் சொல்ல மாட்டேன். இன்னும் செய்ய வேண்டியது இருக்கின்றது. செய்வதற்கான நிதியெல்லாம் வர 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 அதை நாங்கள் ஒன்றாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று தான் சொல்லியிருக்கார்கள். ஆக அந்த விதத்தில் மக்களிடம் நம்பிக்கை. இப்போ நாங்கள் வந்து இந்த ஓரணியிலேருந்து ஒவ்வொரு வீடாக நாங்கள் செல்லும் பொழுது வெறும் எங்களை பாராட்டத்துக்கு மட்டும் மக்கள் என்கிட்ட பேசுறதில்லை, சில கருத்துக்களையும் எடுத்து சொல்கிறார்கள், சில விமர்சனங்களை இதை சொன்னேன் நீங்களே இதை நீங்கள் செய்யலைங்கிற அளவுக்கு தான் இருக்குது. அதனால தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்மை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற ஒரு குடும்பமாக இருந்தால் அந்த குடும்பத்தை வீட்டுக்கு போய் பேசிக்கிறீங்க, அவங்களை கன்வின்ஸ் பண்ணுங்க. நம்ம இப்போ என்ன செஞ்சுருக்கிறோம், ஒன்றிய அரசு நம்ம எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறோம், அதை மீறி ஒவ்வொரு திட்டத்தையும் நம்ம எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை எடுத்து சொல்லுங்கள் என்று சொன்னதுனால இது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. மக்களிடம் அந்த தெளிவை எடுத்து சொல்கின்ற விதத்தில் தான் இன்றைக்கி அதை நாங்கள் மக்கள் செய்து கொண்டிருக்கிறது. வெறும்னா எங்களுடைய திமுககாரங்க வீட்டுக்கு மட்டும் பார்த்து இன்னும் நீங்கள் இதோட கணக்கு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் பழைய உறுப்பினர்களை காட்டிலும் புது உறுப்பினர்களுடைய சேர்க்கை, ஏன்னா பழைய உறுப்பினர்கள் ரினியூ பண்ணுறதை காட்டிலும் புது உறுப்பினர்கள் சேர்க்கை இன்னும் அதிகமாக இருக்கின்றது. குறிப்பாக எங்களுடைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற பெண்கள் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் சேர்ந்துக்கிறோங்கிற அளவுக்கு வருகிறார்கள். உள்ளபடியே அவர்களே நாங்கள் வருகிறது. எடப்பாடி பழனிசாமி வந்து தேர்தல் பிரச்சாரம் இதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு, சுற்றுப்பயணம். அதுல வந்து 1,500 ரூபா நாங்க கொடுக்க இருந்தோம், ஆனா திமுக அரசு 1000 ரூபா கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அதான் சொல்றேன். நம்பிக்கை தானே, யார் சொன்னா செய்வார், இல்லை யார் சொன்னது வந்து வெறும் வெத்த அறிவிப்பாக இருக்கும் என்பதை மக்கள் உணர்ந்த காரணத்தினால் கண்டிப்பாக நம்முடைய தலைவர் செய்வார்கள் என்ற நம்பிக்கை மீது எங்கள் மீது நம்பிக்கையில் தான் நாங்கள் நிறைவேற்றிருக்கோம் என்று தான் சொல்லுவாங்க. இனி அவங்க நான் 1,500 ரூபா தரேன், 2,000 தரேன், 3,000 தரேன் என்று சொன்னாலும் அது மக்கள் கண்டிப்பாக நம்ப மாட்டார்கள் நம்பிக்கை. மலையாள திரைப்படத்தை பார்த்து தான் வந்து இந்த பாவரிசை சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஸ்கூல்ஸில் பண்ணீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து குழந்தைகளுக்கு கருத்து வழிலாம் ஏற்படும், எந்த வித பல பேர் ஆய்வு செய்யாமல் நீங்கள் பண்ணிட்டீங்க. பல பேர் பல கருத்துக்கள் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து இதை நான் அறிவிக்கும் பொழுதே அன்னைக்கு நான்
கொடுத்த பேட்டியை பார்த்துருந்தா அது புரிஞ்சிருக்குமாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 1 வீக்குக்கான ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பேஸிஸ் அன்கன்வென்ஷனல் மெத்தடாக, அதாவது வழக்கத்துக்கு மாறான ஒரு செயலை நாங்கள் பண்ணும்போது அது ட்ரையல் அண்ட் எரர் பேஸிஸ் அது பயனுள்ளதாக இருக்குதான்னு பார்க்க வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்ல பேக் பெஞ்ச் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எந்த பெஞ்சில் உட்காந்தாலும் படிக்கிற பிள்ளைங்க தான் வரப்போகுது. அறிவாளி பிள்ளைங்க கூட பேக் பெஞ்சிலலாம் வந்துருக்கலாங்க. அதெல்லாம் கடந்து நம்ம டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் லெக்சரிங் பேசிஸில் இல்லாமல் ஒரு கான்வர்சேஷன் ஒரு இன்ட்ராக்ஷனாக இருக்கணும் பிள்ளைங்கிட்ட. அப்புறம் அந்த பிள்ளைங்க ஏதாச்சும் கற்றுக்கிட்டாங்கன்னு தெரிய வேண்டும். அதே மாதிரி ஒரு பிள்ளைங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கிறது, வெக்கப்படாமல் ஒருத்தர் ஒளிஞ்சிக்காமல் ஒரு கேள்வி கேட்குறது இல்லாமல் எல்லாம் வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டும் என்கின்ற விதத்தில் ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ் தான் நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா இது சொன்னதே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு ஸ்கூலுக்காக போகும்போது பின்னாடி இருக்கிற பையன் எப்படி ஃப்ரெண்டு இது தெரியுமா, இந்த பையன் ஹைட்டாக இருக்கானே, இந்த பையன் குள்ளமாக இருக்கானே எனக்கு சொல்லும்பொழுது தான் சரி ஒரு விதத்தில் ட்ரை பண்ணி பார்க்கலாமேங்கிற விதத்தில் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸை பார்த்துட்டு இது சார்ந்து 1 வீக் கழிச்சு என்னோட சிஓஸ் என்ன ரிப்போர்ட் கொடுக்கணும் அது சார்ந்து நல்ல முடியும்.